வணக்கம் நேயர்களே. இந்தியாவுக்கு தப்பியோடும் குற்றவாளிகள் படகு மூலமாக கள்ளத்தனமாக கொண்டு போய் விடுவதாக ஒரு பீடாதிபதி சொல்லியிருக்கின்றார் விமானப்படை தளபதி. உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின் குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளபாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777-97-47-48. நேற்று மல்வத்து பீடாதிபதியை விமானப்படை தளபதி போய் சந்தித்திருக்கிறார். அவர்தான் சித்தார்த்த சுமங்கல தேரர். அந்த பீடாதிபதி அவர் சொல்லியிருக்கின்றார், இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில பாலம் கட்ட வலிக்கிட்டீங்களோ பெரிய ஆபத்தை சந்திப்பீங்க. ஏன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து நிறைய போதைப் பொருட்கள் இங்கதான் வருது இலங்கைக்கு. அவையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு சமூகத்துக்குள்ள வந்துச்சதோ பேரழிவு ஏற்படும். தயவு செய்து இந்தியா இலங்கை பாலம் பற்றி சிந்திக்க வேண்டாம். இது சித்தார்த்த சுமங்கல தேரருடைய ஒரு கருத்து. விமானப்படை தளபதிக்கு சொல்லியிருக்கிறார். இந்தியாவிலிருந்து அதிகமாக போதைப் பொருள் வருவதும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு போகிறார்கள். கிட்டத்தட்ட 100 பேர் வரையில போயிருக்கணும் இதுவரைக்கும், அதுக்கு மேல போயிருக்கணும். எனவே நீங்கள் பாலத்தை கட்டினீங்களோ இன்னும் நாடு சீரழியும். தயவு செய்து இந்த பாலம் கட்டுற யோசனை கையை விடுங்கோடு சொல்லி கெஞ்சி இருக்கிறார் பீடாதிபதி சித்தார்த்த சுமங்கல தேரர் விமானப்படை தளபதியிடம். மல்வத்து பீடாதிபதி இந்த விஷயத்தை சொன்னதால முப்படைகளும் தயார் நிலையில் இதில் அரசாங்கமும் இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். என்றால் ஷாரா சபத்தின விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். அப்ப அவையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கைது செய்கின்ற நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பாய் என்பவர் தான் இந்தியாவுக்கு கொண்டு போயிருக்கிறார். இந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது எல்லாமே மர்மமாக நிறைய மர்மங்கள் இன்னும் துலங்கும். இப்ப செவந்திட்ட மட்டும்தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. அந்த பாயிட்டு நம்ம கேட்கல, மெட்டாகிட்ட இன்னும் கேட்கல. நீ அவை என்னென்ன புது புது கதை சொல்லி நம்ம தெரியாது. அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் குறிப்பிடுறோம். மிக மிக கவனமாக ஒவ்வொரு மக்களும் இருக்க வேண்டும். உங்களை வீட்டு பக்கத்தில் யார் இருக்கணும், என்ன செய்யணும், யார் போய் வரணும், உங்களை வீட்டுக்காரன் புதுசாக இருக்கணுமா, உங்களோட ரோட்டுக்காரன் புதுசாக இருக்கணும், எல்லாரும் விழிப்பாக இருக்கும். எங்களோட பிள்ளைகள் வந்து பழுதாகக்கூடாது, எங்களோட உறவுகள் நல்லா இருக்கணும். நாங்கள் இழந்த இழப்புகள் யுத்த காலங்களில் பயந்து உயிருக்கு பயந்து வெளிநாடுகளுக்கு ஓடி சொந்த பந்தங்கள் இழந்து அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய பட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் எங்களோட சொந்தங்களை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடிக்கொண்டே உயிரிழந்து போகிறோம். காணாமலேயே நாங்கள் சித்து மடிக்கிறோம். இப்படி இருக்கையில் புது புது பிரச்சனைகளை நாங்கள் தலையில் போட்டுக்கொண்டு இன்னும் சீரழியாமல் நாங்கள் தற்பாதுகாப்பாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகளோட மனம் விட்டு பேசுங்கள். உங்கள் பிள்ளைகள் யாருடன் பழகுகிறார்கள், யாருடன் நட்பாக இருக்கிறார்கள், யாருடன் போய் வருகிறார்கள், என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள், என்ன டியூஷனில் படிக்கிறார்கள், எல்லாம் கவனிச்சு கொள்ளும். சில பெற்றோருக்கு தங்களோட பிள்ளைன்ற பெயரே மறந்து போச்சு. 5 பிள்ளையில 3வது பிள்ளை வரும், அவருக்கு 3ஆம் படிக்கிறார், 3வது பிள்ளைக்கு 12 பையன் மட்டும் தான் பேர். அப்படியான நிலைமை வேண்டாம் உறவுகளை. நான் நேரில் கண்ட விஷயம். 5-6 பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு 2வது 3வது பிள்ளைகள வயது தெரியாமல் இருக்கு. இதெல்லாம் மிக மிக மோசமான விஷயங்கள். பிள்ளைகளோட மனம் விட்டு பேசுங்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அன்பு காட்ட தவறுகின்ற பட்சத்தில் தான் ஒரு புது அன்புக்கு அவர்கள் அடிமையாகிறார். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, அன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, என்ன சாப்பிட வேணும், நீங்கள் என்ன வேணும்னு கேட்கக்குள்ள இப்படி என்னை பார்த்து ஒரு கேட்குறானே என்ற ஒரு சந்தோஷம், இல்லை கேட்கப்படுகிறது என்ற சந்தோஷத்தில் அந்த அன்புக்கு அவங்க அடிமையாகலாம். அதனால அப்படி கேட்கிறது நல்லவர்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. எனவே மிக கவனமாக இது மல்வத்து பீடாதிபதி விமானப்படை தளபதிக்கு சொன்ன விஷயங்கள் மற்றும் பல புத்திஜீவிகள் கற்றிருந்தவர்கள், சமூகத்தின் மேல் மதிப்பு கொண்டவர்கள், சமூகம் நல்லாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், நாட்டு பெற்றாளர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் தான் இவை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பினிலே. தனியாக அம்மா மட்டும் நாங்கள் குற்றம் சொல்லாமல் அப்பாவும் வளர்க்க வேணும். உங்களோட வீட்டில் மூத்த பிள்ளைகளும் அதை வளர்க்க வேண்டும். இளையவர்களை கண்காணிக்க வேண்டும். சொந்தங்கள் பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் கவனிக்க வேண்டும். அதுதான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வரும். தனியாக அம்மா சாட்டி போட்டு நாங்கள் விடையிலாது இல்லையா? அது நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பினில் என்று நாங்கள் எங்கட வேலையை பார்த்து கொண்டு போகலாது. எல்லோரும் உங்கள் உறவுகளையும் கவனமாக பாதுகாக்க வேண்டும். எனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் கட்டப்பட்டால் இலங்கை அழியும் என்பதுதான் மல்வத்து பீடாதிபதி சித்தார்த்த சுமங்கல தேரரின் கருத்து என்பது நாங்கள் அறிகிறோம். இது ஏற்றுக்கொள்ளப்படுமா, இலங்கை அரசாங்கத்திற்கு என்ன கருத்து சொல்ல போகிறது என்ற விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின் குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளபாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777-91-77-48.